Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 714 பார்ட் 1. ஓபன் பண்ணா டே கைரோஸ் உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்னு அவன் பொண்ணு ரெபேக்காவை அட்டாக் பண்ண வந்த டியமண்டே மூதேவி அட்டாக்க நம்ம ரோபின் களைச்சு விட்டுட்டான். அவ வந்ததை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆனா டியமண்டேக்கு மட்டும் வயிறு எரியுது. பின்ன அவன் கூட சண்டை போட ஆளுங்க ஏறிக்கிட்டே போறாங்களே. ரோபின் அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசுவான், அவன் இவளை கடுப்பேத்துற மாதிரி பேசுவான். ரோபினுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த டியமண்டே ரெபேக்கா வச்சுதான் கைரோஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கான்னு. அதனால அவங்கிட்டே தெளிவா சொல்லிடுவா, இனிமேட்டு ரெபேக்காவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த சாணி உருண்டை மண்டையனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க, நான் ரெபேக்காவை பாத்துக்கிறேன். உடனே ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு இது போதும். இன்னைக்கு இந்த சன்ஃபிளவர் மண்டையனை நான் போட்டு பொழக்க போற பொலையில அவன் ஊடே நீங்க அவனுக்கு மறந்துடணும் அப்படின்னு டியமண்டேவையே பீதியாக்க அளவுக்கு விரியோட பேசுவான். அதே நேரம் இங்க பார்த்தலோமியோ கிளாடியஸை போட்டு பொழந்து கட்டிட்டால, அவனோட அல்லக்கைங்கெல்லாம் வந்து அவனை அலேக்க தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பார்த்தலோமியோ சும்மா சிங்க மாதிரி நின்னவன காலை புடிச்சு கதறுவானுங்க, தலைவரே எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க தான் அவனை போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டீங்களே, நாங்க வெறும் அவனோட டெட் பாடியை தான் தூக்கிட்டு போறோம், எங்களை போக விடுங்க, எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு முட்டா பள்ளிலாம் அவன் இன்னும் சாகல, 2 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நல்லாயிருவான்னு. நீங்களும் அந்த சாம்பராய் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்களேன்னு கதறி அழுவானுங்க. ஏய் போய் தொலைங்கடா, உசுர வாங்காதீங்க உடனே அடிச்சு புரண்டு கிளாடியஸை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுவானுங்க. சரி ரைட், இப்ப கிளாடியஸோட பஞ்சாயத்து ஓவர். அவ்வளவு நேரம் அவன் காலை பிடிச்சு கதறிட்டு போகும்போது பில்டப் பண்ணிட்டு போவானுங்க. அவன் நம்மளை விட்டுட்டால, கண்டிப்பா அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம யாரு என்னன்னு நம்ம வீட்டை காட்டணும், அப்படி இப்படின்னு. சைல்டிஷ் பாய்ஸ். அதே நேரம் அடிபட்ட டெலிஞ்சரை பேலஸ்க்கு தூக்கிட்டு வரும்போது கால் தடிக்க விழுந்து கண்ணா பின்னாடி செதறுவானுங்க. ஜியோலா வந்து கத்துவான், ஒய்யால அவன் டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியை சேர்ந்தவன், அவனை இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவீங்களா, உங்க எல்லாத்தையுமே கொன்னு புதைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுவா. அதுக்கு பயந்து மறுபடியும் அவனை தூக்கிட்டு வீசிடுவானுங்க. அவனே ஆல்ரெடி அடிபட்டு கண்டமாயி கிடக்குறான், இதுல இவனுக்கு வேற தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அதனாலேயே ஜியோலா கடுப்பாயி அங்க இருக்க ஒரு 2 பேர்த்த மட்டும் கண்ணா பின்னாடி உருவத்தை மாத்தி விட்டுட்டு ஒழுங்கா இவனுங்களை தூக்கிட்டு ஓடுங்கடான உடனே அத்தனை பேருமே அங்கிருந்து ஓடிடுவானுங்க. அவளால நம்பவே முடியல, எப்படி இவங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அவளே தோத்து போய் இப்பதான் நார்மலா வந்திருக்கா, அதுக்குள்ள பில்டப். அதே நேரம் கிளாடியஸையும் தூக்கிட்டு வராங்கன்னு சொன்ன உடனே எது அவனையும் காலி பட்டாயிலாம். உடனே என்கிட்ட கொண்டு வாங்க, இல்லன்னா பல்லு இல்லெல்லாம் வெட்டுக்குன்னு புடுங்காம டிசைன் மாத்தி விட்டுருவேன்பா. அதே நேரம் இந்த டொண்டாட்டாஸ் பீப்புளோட பிரின்சஸ் கதறி இன்னும் உள்ள அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம் வயலட்டுக்கு ஃபேக்டரியில இருந்து கால் வரும். சரி அந்த ஸ்மைல் ஃபேக்டரியில என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தா இன்னுமே அந்த 2 லூசு பள்ளிகளும் மாத்தி சண்டை போட்டுட்டே தான் இருக்கானுங்க, நிப்பாட்டின பாடு இல்ல. சரி கால் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த லிட்டில் பீப்புள்ஸ். அவங்களுக்கு கவலை என்னன்னா லியோ பிரின்சஸா காப்பாத்திட்டானா இல்லையான் தான். அதுலயே அந்த கூட இருந்த கல்ட்டு பையன் தான் கதறி அழுவான், பிரின்சஸ்கெல்லாம் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு. வயலட் மோசமான நிலைமையில இருந்து இப்பதான் கொஞ்சமா நார்மலா மாறிட்டு வருதும்பாலா. எது மோசமான நிலைமையாச்சா, ஐயோ பிரின்சஸ்க்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் பதறுவாங்களா. அட இருங்கய்யா இருங்க, லியோக்கு கால் பண்ணி என்ன பஞ்சாயத்து என்னன்னு விசாரிச்சுக்கிறேன்னு நேரா அவனுக்கு கால் பண்ணுவாங்க. அவன் இன்னுமே பிரின்சஸை தேடி ஓடிட்டு தான் இருக்கான். இப்ப அவன் இருக்கிற இடம் ரேம்பார்ட் டவர் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேலஸ்க்கு போய் சேர்ந்துருவாங்க. அந்த டைம் வியோலா பிரின்சஸ் அங்கதான் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தா இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா ஜியோலா அவளை புடிச்சிட்டு வந்து அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காளாமா. அப்படின்னா சட்டை போட்டுன்னு பிரின்சஸை போய் காப்பாத்தணும்ல, சோ அடிச்சு புடிச்சு போவானுங்களா. அந்த டைமுங்கும் போது அந்த அல்லக்கைங்க வந்து லியோவையும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுத்தனமா சுடுவானுங்க. அவனுங்க தான் புல்லட்டை விட ஸ்பீடாச்சே, சும்மா சட்டுன்னு மூவ் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே பொல்லந்து கட்டிட்டு வேகமா போவானுங்க. இந்த வேகத்துல போனா சீக்கிரமா பிரின்சஸை காப்பாத்திடலான்னு ஒரு நம்பிக்கை. அந்த டைம் ஜியோலா பிரின்சஸை பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பா, இங்க பார் ஒழுங்கா உன்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணல உன்னை பொல்லந்து கட்டிடுவேன்னு. ஆனா அந்த பிரின்சஸ் மன்ஷேரி நான் இதுக்கப்புறம் என்னோட பவரை கண்டிப்பா யூஸ் பண்ணவே மாட்டேன்பா, நான் கிரீன் பிட்டுக்கே திரும்பி போறேன், என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு அப்படியே பயந்து நடுங்குவா. உடனே ஜியோலா காண்டாயி சம்பந்தமே இல்லாம ஏன் உன்னைய போவா ஹன்காக்கு கூப்பிட்டாலாங்கிற மாதிரி கேட்பான். இவளை பத்தி எதுக்கு அவகிட்ட கேட்கறான்னு தான் புரியல. பிரின்சஸ் நான் அந்த மாதிரி எல்லாம் வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணலாமாலா. ஜியோலா விடுறதா இல்ல, அவளை போட்டு பயங்கரமா மிரட்டுவா. எங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே போலந்து கட்டிட்டாங்க, அவங்க கூட சண்டை போட்ட ஆளுங்க வெறித்தனமா சண்டையை போட்டு அவங்கள மட்டம் பண்ணிட்டாங்க, அதனாலேயே அவங்களுக்கு ஏகப்பட்ட காயம். சோ அவங்கள இந்த பிரின்சஸ் தான் சரி பண்ணுமாமா. அங்க பார்த்தா அவனுக்கு ஏதோ டெட் பாடிங்க மாதிரி லைனா கிடப்பானுங்க. சரி எதுக்காக இந்த பிரின்சஸை போட்டு இப்படி உயிரை வாங்குறான்னு பார்த்தா அவளுக்கு தான் ஹீல் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணானா எவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் அவங்க பழையபடி சரியாயிருவாங்க. இவனுங்களை உசுர கொடுத்து சண்டை போட்டு அவனுக்கு காலி பண்ணிருக்கானுங்க. இந்த டைம்ல இவன் மறுபடியும் இவனுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டான்னா அவ்வளவுதான், நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். கண்டிப்பா எல்லாம் செத்து தான் போவாங்க, நிலைமையே தலைகீழ மாறிடும். அதனால உடனே வேலையை பாரு, அவங்க எல்லாருமே மட்டையாயிட்டாங்கன்னு லைனா படுத்து கிடக்குற அந்த 4 பேர்த்தையும் காட்டுவாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. பிரின்சஸ் எதுவுமே பண்ணாம இருந்த உடனே ஜியோலா காண்டாயி பண்ணுன்னு பயங்கரமா கையை வச்சு
வச்சு இடிப்பாளா? அவ தெளிவா சொல்லிடுவா, நீங்க எல்லாருமே கெட்டவங்க, நான் இனிமேட்டு உங்களுக்காண்டி எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க கிங் ரிக்குவ ரொம்ப தொல்லை பண்ணிட்டீங்க, அந்த டோஃப்ளமிங்கோ எங்க எல்லாத்தையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டான், அதனால கண்டிப்பா இவங்க எல்லாத்தையும் நான் ஹீல் பண்ணவே மாட்டேன்னு அடிச்சு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு கெட்டவங்க யாரையுமே கியூர் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அத அழுதுகிட்டே சொல்லுவாளா, ஐயோ எவ்வளவு கியூட்டா சொல்றேன், ஆனா என்கிட்ட உன்னோட நடிப்பெல்லாம் வேலைக்காகாது, நீ அவங்க எல்லாத்தையுமே கியூர் பண்ணிதான் ஆகணும்னு அலேக்கா தூக்குவா. அங்க லியோ வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும், பஞ்சாயத்து எல்லாமே ஓவர். ஆனா ஜியோல அவளை பயங்கரமா மிரட்டுவா. இப்போ அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டுனா தாராளமா செத்து போவேன்பா. ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸை கொல்லுவேன்னு மிரட்டினா, ஃபேக்டரியில தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே உயிரோட இருக்க வேண்டாமா, சாகணுமா, சம்பவம் ஆகணுமான்னு இழுன்னு இழுப்பா. சரி இப்ப நீங்க சொல்றதை கேட்டு நான் இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டான்னா மறுபடியும் இவங்க போய் மத்தவங்களை ஹர்ட் தான் பண்ணுவாங்க, அப்புறம் எதுக்கு நான் இவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணுங்கிற மாதிரி கேப்பா. இந்த தேவையில்லாத வெட்டி டைலாக் எல்லாம் பேசாத, நீ மட்டும் ஒழுங்கா அவங்களை சரி பண்ணலைன்னா உன்னைய பிதிக்கே உன் பவரை வெளியெடுத்துருவேன்னு அப்படியே கழுத்தையும் உடம்பையும் புடிச்சிட்டு பிதுக்க ஆரம்பிப்பா. அப்போ லியோ என்னைய காப்பாத்துறான்னு காட்டுத்தனமா கத்துவா. இங்க இவன் வெறி கொண்டு வந்துட்டு இருப்பான். அந்த டைமுக்கும் போது 2 அல்லக்கைங்க பண்ண அட்டாக்ல லியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட் அட்டாக்ல மாட்டிட்டான். ஐயோ நான் அவனை காப்பாத்த போனா வராத, போய் எப்படியாச்சும் பிரின்சஸ காப்பாத்து, என்னைய பத்தி கவலைப்படாத. அவன் சரி ஓகேன்னு சொல்லி அவங்களையே குழப்பி விட்டு அங்கேயே அவங்கள பொலந்து வெட்டிட்டு அங்கிருந்து வேகமா போவான். இங்க ஜியோலா நான் உன்னைய பிக்க போறேன், சீக்கிரமா உன் பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டமணிக்கு அப்படியே முறிக்க ஆரம்பிப்பா. அவ வேண்டாம் எனக்கு வலிக்குது, என்னால முடியலன்னு கதறுவா. அந்த டைம் என்ன ஆகும், அவ கண்ணுல இருந்து ஒரு டிராப் தண்ணி அப்படியே கீழே இருக்க ஒருத்த மேல போய் விழும். அதாவது அல்லக்கை ஒருத்த மேலதான். அதுலயே அவன் கியூர் ஆகி சரியாயிருவான். சோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ அழுதானாலே போதும் அந்த கண்ணீரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு. தெரிக்க வைக்கிறதான கஷ்டம், இவளை அள வைக்கிறதுன்னு பெரிய விஷயமா. சரி ரைட்டு, அள வச்சுட்டா போச்சுன்னு ஜியோலா அலேக்க அப்படி தூக்கி பிடிப்பா. சும்மாவே இவ என்னைய முறுக்கு மாதிரி புளிவா, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு சொல்லி பிரின்சஸ் பார்த்து பயங்கரமா பதறுவா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.